நெகேமியா புத்தகத்தில் நாம் இருக்கின்றோம். கடந்த வாரத்தில் பாஸ்டர் டெரி நெகேமியா 8வது அதிகாரத்திலிருந்து அருமையான சத்தியங்களை நமக்கு போதித்தார். தொடர்ந்து இன்றைக்கு நெகேமியா 9வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். நெகேமியா 9வது அதிகாரத்தில் 38 வசனங்கள் இருக்கிறது. முதல் 6 வசனங்களை மட்டும் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ண ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார். இஸ்ரவேல் சந்ததியா மறுஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பரணி, கத்மியேல், செப்பனியா, பொன்னி, செரேபியா, பானி, கெனானி என்பவர்கள் லேவியருடைய படிகள் மேல் நின்று தங்கள் தேவனாய் கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப், நயோ, செரேபியா, ஊதியா, செப்பனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதில் எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? வான சேனைகளை அவரை பணிந்து கொள்ள நாம் அவரை பணிந்து கொள்ளாமல் இருப்பது எப்படி? நெகேமியாவின் 9வது அதிகாரத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய தலைப்பு எழுப்புதலின் 4 படிகள். 4 steps to revival. இந்த நெகேமியா 9வது அதிகாரத்தை நாம் உடன்படிக்கையை புதுப்பித்தலின் ஜெபம் என்று அழைக்க முடியும். Covenant renewal prayer, உடன்படிக்கையை புதுப்பித்தலின் ஜெபம் என்று நாம் அழைக்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா புஸ்தகம் ஒரு எழுப்புதலின் புத்தகம். எழுப்புதலுக்கான வழிகளை படிகளை சொல்லித் தருகிறது. நெகேமியா புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு திரும்ப வருகிறார். எருசலேமுக்கு திரும்ப வரும் பொழுது அலங்கம் இடிக்கப்பட்டு மதில்கள் கீழே விழுந்து கிடக்கிறது. ஆகவே முதல் வேலையாக அலங்கத்தை திரும்ப எடுத்து கட்டுகிறார். அலங்கத்தை கட்டி முடிச்சோன்ன வேலை முடிந்ததுன்னு அவள் உட்கார்ல. நெகேமியா போன்ற தலைவர்கள் எழுந்து மக்களுடைய வாழ்க்கையில் விழுந்து போன அலங்கத்தை திரும்ப எடுத்து கட்டுகிறார். அதாவது வெளிப்பிரகாரமான அலங்கம் கட்டப்பட்ட பொழுது நகரத்துக்கு பாதுகாப்பு உண்டானது. ஆனால் மக்களுடைய வாழ்வில் 70 வருஷம் பாபிலோன் தேசத்தில் ஆண்டரை விட்டு தூரமாக இருந்தபடினால அவருடைய உள்ளான வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை இழந்தவர்களாக, சத்தியத்தை அறியாதவர்களாக அவள் காணப்பட்டார். ஆகவே இந்த 70 வருஷம் ஆண்டரை பற்றிய அறிவு, வசனம், பிரசங்கம், ஜெபம், தேவ சத்தம் கேட்காதபடினால நெகேமியா இப்பொழுது அவளுக்கு தேவனுடைய வழிகளை கற்றுத்தருகிறார். மீண்டும் அவருடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடிந்து போன அந்த வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்டுகிறார். இதனுடைய சத்தியம் என்னன்னா, வெளிப்பிரகாரமான காரியத்தை காட்டிலும் வெளியில் கர்த்தருக்கு அற்புதத்தை செய்யறதை விட உங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். உடைய வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, என்னுடைய ஜப வாழ்க்கையை, நம்மோடு நடக்கிற வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க.
அது சரியாயிட்டா எல்லாமே சரியாயிடும். அது சரியாகாம வெளியில என்ன கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. உள்ளே கட்டப்பட வேண்டும். உள்ளான ஆத்துமா, உள்ளான மனுஷன், உள்ளான வாழ்க்கை கட்டப்பட்டு தேவனோடு உள்ள உடன்படிக்கைகள் புதுப்பித்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் நெகேமியா புத்தகத்தினுடைய 9வது அதிகாரத்தின் மைய கருத்தாக இருக்கிறது. நெகேமியா 9வது அதிகாரத்தில் தான் பைபிளையே இருக்கிற லாங்கஸ்ட் ப்ரேயர், நீண்ட ஜெபம் அதில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 38 வசனங்கள், அல்லாவிட்டால் 30க்கு மேற்பட்ட வசனங்கள் நெகேமியாவினுடைய ஜெபமாக, இஸ்ரவேல் மக்களுடைய ஜெபமாக இருக்கிறது. இந்த அதிகாரம் ஃபுல்லாமே ஜெபம். நெகேமியாவை இந்த அதிகாரத்தில் தேவனே, கர்த்தராகிய தேவன் நீரே என்கிற வார்த்தை ஏறத்தாழ 30 தடவைக்கு மேலாக வருகிறது. அப்படின்னா ஆண்டவர் அவ்வளோ நேசித்தார். ஜெபத்தில் ஆண்டவரை தேவனே, கர்த்தராகிய தேவனே, நீரே நீரே என்று சொல்லி ஆண்டவரை அழைத்து கொண்டே இருந்தார். ஜெபம் என்பது தேவன் பேரில் கண்ணோக்கமாக இருந்து தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அழைப்பதாக காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த நெகேமியா புத்தகம் இந்த ஜெபத்தை 9வது அதிகாரத்திற்கு இந்த ஜெபத்தை எஸ்ரா செய்திருப்பார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அதாவது எபிரேய வேதாகமத்தை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த ஜெரோம், அதற்கு பேர் செப்டூஜன், அந்த மொழிபெயர்ப்பில் எஸ்ரா இந்த ஜெபத்தை செய்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே எஸ்ரா செய்த ஜெபத்தை நெகேமியா நாம் அறிந்து கொள்ளும்படியாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த 9வது அதிகாரத்தில் 9 காரியத்தை அவர்கள் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது 1ஆம் வசனத்தில் அவர்கள் மறு ஜாதிகளை விட்டு பிரிந்து வந்தாங்க. 2ஆவதாக அந்த முதல் 5 வசனத்திலெல்லாம் வருகிறது. 2ஆவதாக என்ன செய்தார்கள்? ரட்டு உடுத்தி புழுதியை தங்கள் மேல் போட்டுக்கொண்டு தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி வந்தார்கள். 3ஆவதாக தங்களுடைய பாவத்தையும் இஸ்ரவேல் ஜனத்தின் பாவத்தையும் எல்லா பாவங்களையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டார்கள். 4ஆவதாக அவர்கள் சுமார் 6 மணி நேரம் எழுந்து நின்றார்கள். தேவ பிரசன்னத்தில் 6 மணி நேரம் எழுந்து நின்றார்கள். 5ஆவதாக பைபிளை வாசித்தாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஏறத்தாழ 3 மணி நேரம் நின்று கொண்டே வாசித்தார்கள். 6ஆவதாக அவர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் அல்லது கர்த்தரை ஆராதித்தார்கள். 7ஆவதாக மகா சத்தமிட்டு ஓலமிட்டார்கள். ஓலம்னா ஒப்பாரி, ஒப்பாரின்னா அழுதாங்க, பாவத்திற்காக துக்கப்பட்டு அழுதாங்க. 8ஆவதாக அவள் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்தார்கள். 9ஆவதாக அவர்கள் மனம் திரும்பி தேவனோடு தங்களுடைய உடன்படிக்கை புதுப்பித்து கொண்டார். இதுதான் அந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய மிக விசேஷமான காரியங்களாய் காணப்படுகிறது. நெகேமியா 8வது அதிகாரத்தில் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் எருசலேமில் நெகேமியா திருப்பி கட்டின அந்த தண்ணீர் வாசல் முன்பதாக நின்று ஏறத்தாழ 6 மணி நேரம் அவளுக்கு பைபிளை வாசித்தாங்க. 2 நாள் கழித்து மீண்டும் தேவ சமூகத்தில் ஓடி வராங்க. பைபிளில் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லி 24ஆம் தேதியில் 2 நாள் கழித்து என்று சொல்லி பார்க்கணும். அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் 6 மணி நேரம் நின்று வேதத்தை வாசித்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவளுக்கு கூடார பண்டிகை. இந்த பண்டிகை வந்தபடினால எல்லாம் பண்டிகை கொண்டாட போயிட்டாங்க. நான் பண்டிகை கொண்டாடின மறுநாள் எல்லாம் திரும்ப எருசலேமுக்கு வந்து மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வாஞ்சியாக இருந்தாங்க. யார் யாருடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வாஞ்சி இருக்குதுங்களா? நீங்கள் எத்தனை மணி நேரம் பைபிள் வாசிக்கிறீங்கன்னு கேளுங்களேன். நீங்கள் பாஸ்டர் பைபிளா? நான் டெய்லி ஒரு வசனம் தங்க வாக்கிய கேலண்டரில் வர ஒரு வசனத்தை வாசிக்கிற பாஸ்ட். 1 நிமிஷம் செய்தி நல்ல வேலை அனுப்புகிறீங்க, 1 மினிட் மெசேஜ் ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக பாஸ்ட். நீ வளரவே மாட்டேன்.
நீ குழந்தையாகவே இருப்ப. எப்போ பார் சங்கீதத்திலே உட்காந்தினா. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்லை. ஆண்டோட வசனத்தின் மேலே தாகமாக இருந்தாங்க, பசியாக இருந்தாங்க. இப்போ தான் முந்தின நாள் 6 மணி நேரம் கேட்டாங்க, இப்போ மறுபடியும் 3 மணி நேரம் கேட்டாங்க. நான் 11 மணிக்கு மேலே பிரசங்கம் பண்ணால் எல்லோரும் வாட்சை திருப்பி பார்ப்பாங்க. சில இந்த பாஸ்டர் பிரசங்கம் முடிக்க மாட்டான் போல எழுந்து சட்டசபையில் வெளிநடப்பு செய்வது போல சில வெளிநடப்பு செய்வார்கள். கர்த்தர் உங்களை கவனித்துக் கொள்வாராக. இந்த பிரசங்கம் அவர் மீண்டுமாக 2ஆம் நாளும் 6 மணி நேரம் தேவ பிரசனத்தில் காத்திருக்கிறாங்க. வேத வசனத்தின் மேலே அவ்வளவு ஆவலோடு கூட இருக்கிறார்கள். வேத வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சி வந்து விட்டால் உங்கள் வாழ்வில் ஒரு எழுப்புதல் வந்து விட்டது என்ற அர்த்தம். பக்கத்தில் இருக்க கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. எழுப்புதலுக்கு ஆயத்தப்படு. எழுப்புதல் உன் வாழ்வில் வர வேண்டும்னா நல்ல வசனத்தின் மேலே தாகம். நல்ல ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களை திறந்துடணும், எனக்கு ஒரு ஆவிக்குரிய பசியை தாரும். பரோட்டா மேலே அல்ல, சப்பாத்தி மேலே அல்ல, தேவனுடைய வார்த்தையின் மேலே எனக்கு பசி தாகத்தை தருவீராக. உடைய வசனத்தை நான் வாசிக்க, உடைய வசனத்தின் தியானிக்க என் கண்களை திறந்துடணும். எனக்கு அப்படி ஒரு ஆத்ம பசியை தருவீராக. கர்த்தர் பேர்பட்ட பசியை தாகத்தை தருவாராக. இந்த நெகேமியா 9 அதிகாரத்தை 4 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எழுப்பதே 4 படிகள் என்று சொன்னேன். 4 பார்வைகள் அல்லது 4 காரியங்கள். எழுப்பது 4 படிகள். முதலாவது மேலே நோக்கி பார்ப்பது. எல்லாம் சொல்லுங்க, அப்வர்ட் விஷன், மேலே நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் அடோரேஷன், ஆராதித்தல். எழுப்புதலின் முதலாவது காரியம் ஆராதித்தல், தேவனை நோக்கி பார்த்தல், மேலே நோக்கி அவரை பார்த்தல். 2வது ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனாக பின்னோக்கி பார்த்தல், கடந்த காலத்தை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதல். 2வது காரியம் ஆழ்ந்து நினைவு கூறுதல், ஆழ்ந்து நினைவு கூறுதல். முதலாவது காரியம் ஆராதித்தல், 2வது காரியம் ஆழ்ந்து ஆராய்தல், ஆழ்ந்து நினைவு கூறுதல். 3வது காரியம் கன்ஃபெஷன், அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அது அவர்களுக்கு உள்ள பார்ப்பது. மேலே பார்த்தாங்க, இப்பொழுது பின்னோக்கி பார்த்தாங்க, இப்போ உள்ளத்தை பார்க்கிறாங்க. உள்ளத்தை பார்த்து தங்களுடைய உள்ளான நிலையை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறார்கள். 4வதாக சப்மிஷன், அர்ப்பணம். எப்பொழுது அவர்கள் சுற்றிலும் பார்க்கிறார்கள், தங்களை ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். தங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டோர் முன்னோக்கி பார்த்து தங்களுடைய காரியத்தை அறிக்கையிடுகிறார்கள். ஆகவே அடோரேஷன், ரிஃப்ளெக்ஷன், கன்ஃபெஷன் அண்ட் சப்மிஷன். இல்லாவிட்டால் ஆராதித்தல், ஆராய்ந்து நன்றி கூறுதல், நினைவு கூறுதல். 3வதாக அறிக்கை செய்தல். 4வதாக அர்ப்பணித்தல். இந்த 4 காரியத்தையும் உங்களுக்கு வேகமாக 9ஆம் அதிகாரத்திலிருந்து நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆராதனை தான் எழுப்புதலின் அஸ்திவாரம். ஆராதனை தான் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம். எந்த ஜனம் தேவனை ஆராதிக்க அறிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் கைவிடப்பட்டு போவதில்லை. தேவ சமூகத்தில் நம்ம வரும் பொழுதெல்லாம் நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 காரியங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு எதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, நான் சிறையிருப்பில் இருக்கிறேன், கஷ்டப்படுறேன்னு சொல்கிறத விட்டுட்டு தேவனுடைய பாதத்தில் வரும் பொழுதெல்லாம் அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நெகேமியா அப்படி தான் ஆரம்பிக்கிறார் அந்த ஜெபத்தை. தேவ சமூகத்தில் வரும் பொழுது 5ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தோட கடைசி வரிய வாசிங்க. பாவ அறிக்கை பண்ணி ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. யாரை பணிந்து கொண்டாங்க? கைகளை போய் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறேன், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அவர்கள் ஒரு ஜாமம் மட்டும். எத்தனை ஜாமங்க? ஒரு ஜாமம்னா 3 மணி நேரம். எத்தனை மணி நேரங்க? எவ்வளோ நேரம் அவங்க கர்த்தரை ஆராதித்தாங்க? சொல்லுங்களேன் சத்தமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆராதிக்க ரெடியா?
3 மணி நேரம் ஆராதிக்க ரெடியா? கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தில் வந்து எப்பொழுது 3 மணி நேரம் நின்று இடைவிடாமல் ஆராதிக்கிறார்கள். நான் ஆராதனை டைமில் பார்க்குறேன், சிலர் எல்லாம் கால் வலிக்குதுன்னு உட்காந்துக்கிறாங்க, சிலர் கை வலிக்குதுன்னு கையை கட்டிக்கிறாங்க, சிலர் முதுகு வலிக்குதுன்னு முதுகில் சாஞ்சு அப்படியே தூக்கத்தில் போயிடுறாங்க. அவர்களுக்கு கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர்கள் உட்கார்ந்துருக்கிறது போல ஆண்டவர் கையை மடக்கி உட்கார்ந்து கொள்வார். ஆனால் எந்த தேவனுடைய பிள்ளை ஆராதனைக்கு ஓடி வந்து ஆண்டவரை துதிப்பதற்காக வாஞ்சியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறார்களோ, கர்த்தரை ஆராதித்து துதிக்கிறார்களோ, அவளுக்கு அற்புதங்களின் வாசல்கள் திறக்கும். அவளுக்கு கர்த்தர் மனம் இறங்குவார். அவர்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பார். ஆராதிக்கும் போது கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்துக்கு ஓடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் முதலாவது கர்த்தரை துதிக்க வேண்டும். பக்கத்திற்குள்ள சொல்லுங்க, கர்த்தரை துதிக்க கற்றுக்கொண்டீர்களா? துதி தான் உங்களுடைய வாழ்வின் அடித்தளமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கால் எழுந்த உடனே எனக்கு அது வேணும் இது வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக, ஆண்டவரே நீ நல்லவர், உம்மை உயர்த்தி துதிக்கிறேன், நீ சர்வ வல்லவர், உம்மை ஆராதிக்கன்னு சொல்லி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இந்த காலையில் ஆராதனை உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாய்கள் துதித்து கொண்டே இருப்பதாக, உங்கள் வாய்கள் ஸ்தோத்திரத்தை முணுமுணுத்து கொண்டே இருப்பதாக சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபையில் வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். கர்த்தரை உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். கைகளை அசைத்து சொல்லுங்க, நீரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், நீரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், நீரே எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறவர். வான சேனைகள் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் ஏற்க எல்லாமே பணிந்து கொள்கிறது. எப்படிதான் நெகேமியா தன்னுடைய ஜெபத்தை ஆரம்பிக்கிறார், எஸ்ரா தன்னுடைய ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் அவருடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டும், அவருடைய துதியை சொல்ல வேண்டும். என் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல, அவர் சிருஷ்டிக்கர்த்தர், அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறவர், எல்லாவற்றையும் போஷிக்கிறவர். அவரே வல்லமுள்ள தேவன் என்று அவருடைய மகத்துவத்தை அவருடைய வல்லமையை நாம் ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசனம் நம்ம மத்தியில் இறங்கி வரக்கூடியதாக இருக்கும். அவருடைய பாதத்தில் போகும் பொழுதெல்லாம் அப்படிதான் துதிக்கும். நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 கஷ்டம் இருக்கலாம். எடுத்த உடனே ஆண்டவரே எனக்கு கஷ்டப்படுறேன், எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்வதில்லை. எடுத்த உடனே கர்த்தரை உயர்த்தி அவர் யாராக இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்யும் பொழுது உனக்குள் ஒரு விசுவாசம் உருவாக ஆரம்பிக்கும், உனக்குள் ஒரு தேவ பலன் இறங்கி வர ஆரம்பிக்கும், உனக்குள் அவருடைய சமாதானம் இறங்கி வர ஆரம்பிக்கும். அவருடைய பிரசன்னத்தில் போய் அவர் எவ்வளவு பெரியவர் என்று சொன்னால் உங்கள் பயங்கள் ஓடி போகும், உங்கள் கவலைகள் மாறிவிடும். அதற்கு பதிலாக தேவனுடைய கிருபை அவருடைய பலன் உங்களுக்குள் இறங்கி வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 32:17 பாபிலோன் தேசத்தை எருசலேம் தேசத்தை பாபிலோனிகள் சூழ்ந்து கொண்டு அதை அழிப்பதற்கு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்ப எரேமியா என்ன சொன்னா வாசிங்க 17. கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னாங்க. எரேமியா எப்படி ஜெபத்தை ஆரம்பித்தார்? நீர் தான் ஆண்டவரே வானத்தை உண்டாக்கினீர், பூமியை உண்டாக்கினீர், எல்லாத்தையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும்,
எத்தனை போராட்டம் இருந்தாலும், எத்தனை தேவையோடு வந்திருந்தாலும், இன்றைக்கு காலையில் ஆராதனைக்கு ஓடி வந்திருக்கிற நீ உன் பிரச்சனையை நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காத. உன்னுடைய சூழ்நிலையை நினைச்சிட்டு கர்த்தரை துதிக்காம உட்கார்ந்துருக்காத. எல்லா பாடுகள் நடுவே பிரச்சனை மத்தியில் நீ கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லைன்னு சொல்லி ஆண்டுக்கு கொஞ்சம் ஐஸ் போட்டினா, ஆண்டு கொஞ்சம் உயர்த்தினா, ஆண்டு கொஞ்சம் புகழ்ந்தீனா, அந்த பலன் உனக்குள் இறங்கி வரும். உனக்குள் ஒரு விசுவாசம் வரும். என்னுடைய சூழ்நிலை அவருக்கு ஒன்றுமில்லை, என் பிரச்சனை அவருக்கு ஒன்றுமில்லை, இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வா, இன்றைக்கு சூழ்நிலை மாற்றுவா, இன்றைக்கு அவருடைய கிருபை மேலே இறங்கி வரும். காரணம், நான் சேவிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் அகிலத்தையும் ஆகாயத்தையுமே உண்டாக்கினார். அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவும் இல்லை. என்னுடைய பிரச்சனை அவர்கள் லேசான காரியம், என்னுடைய சூழ்நிலை அவர்கள் லேசான காரியம். எவ்வளவு தூரம் நீ கர்த்தரை வாய் விட்டு துதிக்கிறாயோ, எவ்வளவு தூரம் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறாயோ, அவ்வளவு தூரம் உள்ளத்தில் நம்பிக்கை பெருகும், விசுவாசம் பெருகும், கிருபை பெருகும், தைரியம் பெருகும். ஒரு விசுவாசத்தில் எழுந்து, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், எனக்கு செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் அவர் செஞ்சார்னா எனக்கும் அவர் செய்ய வல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர்கள் அற்புதமாக சத்துருக்கள் அவளை சூழ வரும் பொழுது, உபத்திரம் ஆரம்பித்த பொழுது, இவளை கூப்பிட்டு அதிகாரிகள் மிரட்டிய பொழுது அவள் என்ன சொன்னாங்க? வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். ஆண்டவர் இடத்துல அப்படிதான் சொன்னாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு பிரச்சனை சொல்லல, ஆண்டவரே நீதான் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். நீ இவ்வளவு பெரிய தேவனா இருக்கும்போது இவங்கெல்லாம் புறஜாதிகளை கொந்தளித்து அவங்க விருதா காரியத்தை சிந்தித்து அப்படியெல்லாம் பிளான் பண்ணா அதனால என்ன? நீ பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவை நாம் தேவனிடத்தில் வரும் பொழுது நம்முடைய கவனத்தை நம்முடைய பிரச்சனை மேல அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் யாராயிருக்கிறார் என்பதிலே கவனம் செலுத்தும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலப்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக அவர் செய்த காரியம், அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள், ஆழ்ந்து நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. ரிஃப்ளெக்ஷன். ஆண்டோடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் கடந்த காலத்தில் கர்த்தர் எனக்கு எவ்வளவு நல்லவராக இருந்தார், கடந்த காலத்தில் கர்த்தர் எனக்கு என்ன நன்மை செய்தார், அதை நினைத்து நினைத்து துதிகளை ஏறெடுப்பது தான் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அதுதான் ஜபமாக இருக்கிறது. நம்முடைய ஜபத்தின் அடித்தளம் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அந்த சங்கீதத்தை என்ன சொல்றார்? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். 103ஆம் சங்கீதத்தில் செய்கிற உபகாரத்தை எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி துதிக்கிறார். 107ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி சொல்லி துதிக்கிறார். 105ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி சொல்லி துதிக்கிறாங்க. வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா பல அதிகாரத்தில் சரித்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லி அதை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுவார்கள். இங்கே 3 மணி நேரம் ஆராதித்தாங்க, பிறகு 3 மணி நேரம் பாவ அறிக்கை செய்து வேத வசனத்தை வாசிக்கும்படியாக எழுந்து நிற்கிறாங்க. அப்போ 3 மணி நேரம் வேத வசனத்தை வாசிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. வேத வசனத்தை என்ன வாசித்தாங்க? ஆண்டவர் கடந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன அற்புதங்களை செய்தார் என்பதை தான் அவர்கள் வாசித்தார்கள். அதாவது எஸ்ரா ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் ஆபிரகாமின் காலத்திலிருந்து பாபிலோனிய சிறையிருப்பு வர இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தர் செய்த இரக்கங்களை, கிருபைகளை, நன்மைகளை நினைவு கொண்டு அதை தொகுத்து எழுதக்கூடியவராக இருக்கிறார். அதான் அந்த வசனத்தை வாசிக்கிறாங்க. நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டோடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தை வாசிக்கிறதுக்காகவே நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு அந்த உபவாச ஜெபத்தில்
வெறும் பைபிளை மாத்திரம் வாசித்து பாருங்க, உங்களுக்கு நடக்காதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அற்புதங்கள் தேடி வரும், சிறைக்கதவுகள் திறக்கப்படும். பிரதர் எசேக்கியா பிரான்சினுடைய நண்பர் அடிக்கடி சொல்லுவார், பைபிள் வாசிக்கிறதுக்காகவே நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு பைபிளை மணிக்கணக்காக வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாரான்னு பாருங்க பாரு. ஆனந்த ஸ்திரா என்ற பிரசங்கியார், அவர் காலில் போகும்போதெல்லாம் பைபிளை கேட்டுகிட்டே இருப்பார். பைபிளை கேட்டே இருக்கும்போது அவருக்கு நிறைய தரிசனங்கள், அநேக அற்புதங்கள் நடக்கும். வேதத்தை வாசித்தால் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பைபிளை திறந்து சில அதிகாரங்களை வாசிப்பார். அதனால தான் அவருடைய ஊழியத்தில் அநேக அற்புதங்கள் அடையாளம் நடந்தது. அன்பு சகோதரா சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் வேதத்தின் மேலே அப்படி ஒரு பாசம் உண்டா, ஒரு நேசம் உண்டா? வேதத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களா? வேதத்தை நீங்கள் தியானிக்கிறீர்களா? நீங்கள் வேதத்தை வாசித்தால் உங்களுடைய வாழ்விலே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உனக்குள்ள ஒரு பசி உண்டாக வேண்டும், உனக்குள்ள ஒரு தாகம் உண்டாக வேண்டும், ஒரு எழுப்புதல் வேண்டும் என்றால் எழுப்புதல் எங்கே ஆரம்பிக்கிறது? இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது உன்னுடைய உள்ளான் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது, உள்ளான் ஆத்மா பலன் கொள்கிறது. நீ வேத வசனத்தை வாசித்தினா உன்னுடைய வாழ்வில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும், அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க உனக்கு சுகம் உண்டாகும், உன் எலும்புகளுக்கு பலன் உண்டாகும். உன்னுடைய பலவீனப்பட்ட எலும்புகள் பலன் கொள்ள ஆரம்பமாகும். அது உன்னுடைய உடலுக்கு ஆரோக்கியம், அது உனக்கு ஊனாக இருக்கும். உன்னுடைய சிறையிருப்புகள் மாறும், உன் ஜபத்துக்கு பதில் வரும், உன்னுடைய உள்ளான ஆத்மா பலன் கொள்ளுவான். இந்த வேத வசனம் சாதாரண புத்தகம் அல்ல, அது ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை. இதில் இயேசுவின் ஜீவன் இருக்கிறது, இது இயேசுவின் வல்லமை இருக்கிறது. இந்த வேதத்தை சிலர் வாசிக்கிறதே கிடையாது, இந்த வேதத்தை சிலர் திறந்து பார்க்கிறதே கிடையாது. அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில கஷ்டம். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடு, நீ வேதத்தை வாசி. டிஎல் மூடிய விதமாய் சொன்னார், either the Bible will keep you out of sin or sin will keep you out of the Bible. ஒன்று வசனம் உன்னை பாவத்தை செய்யாதபடி தடுத்து நிறுத்தும், அல்லது பாவம் உன்னை வசனத்தை வாசிக்காதபடி தடுத்து நிறுத்தும் என்று சொன்னார். ரெண்டாவது, வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அது என்னுடைய பாவத்தை உணர்த்தி, என்னுடைய தவறான சுபாவங்களை உணர்த்தி மீண்டும் என்னை தேவனோடு கூட ஒப்புரவாக செய்கிறது. இதுதான் வேத வசனம் செய்யக்கூடிய ரெண்டு காரியங்கள். ஒன்று, எனக்குள் விசுவாசத்தை பிறப்பிக்கிறது. ரெண்டாவது, மீண்டும் என்னை தேவனோடு கூட ஒரு சரியான நிலையில் ஒப்புரவாக்கிறது. இங்கே எஸ்ரா அந்த நான் சொன்னது போல ஏறத்தாழ 1000 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் ஆண்டு அழைத்தார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனோடு உடன்படிக்கை செய்து அந்த 7 ஜாதிகளுடைய தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த பொழுது தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டு அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து பார்வோன் கையிலிருந்து அற்புதங்களினால் அடையாளங்களினால் விடுதலை ஆக்கினார். அவர்கள் கானான் தேசத்துக்கு கடந்து போக முடியாதபடி செங்கடல் அவளுக்கு நடுவாய் இருந்த பொழுது செங்கடலை 2ஆய் பிளந்தவர். உனக்கும் பல கடல்களை பிளக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த தடையாக இருந்தாலும் இன்றைக்கு அவரை ஆராதிக்கும் பொழுது உடைய தடைகள் விலகுவதாக, உனக்கு அற்புதங்கள் நடப்பதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பகலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்து வழிநடத்த அன்றைக்கு ஜிபிஎஸ் இல்லாத காலத்தில் பரலோக ஜிபிஎஸ் ஆக தேவன் அவளை சரியான வழியிலே வழி நடத்தினார். வழி தெரியாத உனக்கு இன்றைக்கு அவனுக்கு வழியை காட்ட வல்லவர். கையை உயர்த்தி கேளு. இஸ்ரவேல் ஜனத்திற்கு வழியை காண்பித்தவரே, உடைய நல்ல ஆவி அவளை செம்மையான வழியிலே நடத்தினது. எனக்கு என்ன தீர்மானம் எடுக்குன்னு தெரியல ஆண்டவரே, எப்படி போறதுன்னு தெரியல, பிசினஸ்ல வாழ்க்கையில எனக்கு வழி காண்பீங்கன்னு சொன்னா அந்த நல்ல ஆவியானவர்
ஆவியானவர் உன்னை சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவார். வழி இது, இதில் நட என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பாய். இந்த காலையில குழப்பத்தோடு வந்திருக்கிறாயா, பிரச்சனையோடு வந்திருக்கிறாயா, பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் இறங்கி வருவார். நீ அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனத்தை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வழி இல்லாத இடத்துல நடத்தினவர். உனக்கு வனாந்தரத்தில் வழிகளை திறக்க பண்ணி உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். 40 வருஷம் அவளை பராமரித்தார், அவளை போஷித்தார். 40 வருஷம் வனாந்தரத்தில் எந்த பேக்கரி இல்லை, ஹோட்டல் இல்லை, சம்பூர்ணா ஹோட்டல் இல்லை, குப்பண்ணா கடை இல்லை. ஆனால் 40 வருஷம் அவளுக்கு பரலோகத்திலிருந்து பரலோக மன்னாவை தந்தார். அந்த பரலோக மன்னாவை ஹெவன்லி மல்டி வைட்டமின் டேப்லெட் என்று சொல்லி அழைக்கலாம். ஒரே ஒரு மன்னாவை சாப்பிட்டா போதும், அந்த ஒரு நாளைக்குள்ள பலன். 40 வருஷம் அந்த மன்னாவை சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு வியாதி வரல, காய்ச்சல் வரல, பலவீனம் வரல, ஆஸ்பத்திரி இல்லை, நோய் இல்லை. கர்த்தர் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். அவளுக்கு வனாந்தரத்தில் தண்ணியை திறந்து கொடுத்தார். அவளுக்கு துணியை கொடுத்தார், வஸ்திரத்தை கொடுத்தார். ஒன்றும் பழசா போகல. கால் கூட அவ்வளோ நடந்து வீங்கலை, கால் நல்ல ஆரோக்கியமானது. இப்படி 1000 அற்புதங்களை செய்ததை எஸ்ரா நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி. இப்படியெல்லாம் எங்களை நடத்தினீரே ஆண்டவரை, இப்படியெல்லாம் எங்களுக்கு நன்மை செய்தீரே, உம்மை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி தேவனை கொண்டாட நல்ல கைகளை உயர்த்தி 2 நிமிடங்கள் உங்கள் வாழ்வில் தேவன் செய்த நன்மைகளுக்காக, தேவனுடைய கிருபைகளுக்காக நல்லா நன்றி செலுத்துங்க. நம்முடைய தேவன் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர், நம்பிக்கையில்லாத இடத்துல நம்பிக்கை தருகிறவர், கடன்களை அடைக்கிறவர், சிறையிருப்பை மாற்றுகிறவர், உடன்படிக்கை செய்கிறவர், உடன்படிக்கை காக்கிறவர், நம்முடைய தேவையை சந்திக்கிறவர், மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர், விடுவிக்கிறவர், நடத்துகிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், உன்னை கைவிடாத தேவன். சத்துக்கள் கையிலிருந்து உனக்கு எதிரிட்டு வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உனக்கு உதவி செய்ய நல்ல தேவன். நல்ல கைகளை தட்டி 2 நிமிடங்கள் நல்ல அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போமா? அதுதான் ஜெபம். ஜெபத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காத, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்து, திரும்ப திரும்ப அவருக்கு சொல்லு, ஆண்டவரே நான் நன்றியுள்ளவனா இருக்கிறேன், இத்தனை நன்மை எனக்கு செஞ்சீரேன். இன்னைக்கு அநேக சாட்சிகளை கேட்டோம். எனக்கு வந்த ஆபத்துகள், எனக்கு வந்த விபத்துகள், எனக்கு வந்த மரணங்கள், எனக்கு வந்த பிரச்சனைகள் ஓடோடி வந்து என்னை தூக்கி எடுத்தீரே. இன்றைக்கு நீர் மட்டும் என் ஜெபத்துக்கு பதில் தராவிட்டால், நீர் மட்டும் எனக்கு உதவி செய்யாவிட்டால் நான் கல்லறையில் இருந்திருப்பேனே. ஆனால் வியாதி படுக்கையில் படுத்த பொழுது, பலவீன படுக்கையில் படுத்த பொழுது, டாக்டர்கள் கை விரித்த பொழுது, பரலோகத்தின் தேவனாகிய நீ கைவிடவில்லையப்பா, கைவிடவில்லையப்பா. ஜெபத்தை தள்ளவில்லை, ஜெபத்தை கேட்டீரே. சத்துருவினை கீழே மடங்கடிக்க பார்த்தான். ஆனால் எப்பொழுதெல்லாம் நான் தோல்வி அடைகிற நிலையில் இருந்தேனோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி வந்து உடைய வாழ்க்கை முடியல, உனக்கென்று இன்னொரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறேன், எனக்காக எழும்பு என்று சொல்லி என்னை தூக்கி எடுத்தீரே, அதற்காக நன்றி. அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறவாத. ஒரு ஐஃபை கொடுத்து சொல்லுங்க, மறவாத, மறக்காத. அடிக்கடி நினைவு கூறு, அடிக்கடி நன்றி சொல்லு. அப்படி கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்ல சொல்ல உனக்குள் விசுவாசம் பெருக்கெடுத்து வரும், உனக்குள் தைரியம் வரும். கர்த்தனை கைவிடவே மாட்டார். கடந்த காலத்தில் அந்த அற்புதங்களை செய்தார், நிச்சயம் எனக்கு மீண்டும் அதே அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆகவே நன்றியோடு கூட நினைவு கூர்ந்தார். 3வதாக அறிக்கையிடுதல், கன்ஃபெஷன். இப்போ அவர்கள் உள்ளே நோக்கி பார்க்குறாங்க. அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொன்னாங்க, பின்னோக்கி பார்த்தவருடைய வாழ்க்கையை நினைத்து நன்றி சொன்னாங்க. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை உள்ளத்தை படமிட்டு பார்க்கிறது. 16ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினைப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். இப்போ நெகேமியா ஆண்டோடைய வார்த்தையினால் உணர்த்தப்படுகிறார். பிதாக்களுடைய காலத்தில் அவர்கள் செய்த தவறுகளை கூட அறிக்கையிடுகிறார். ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய 3வது காரியம், நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
கடந்த காலத்தில் தலைமுறையாய் நம்முடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களாகட்டும், தலைமுறையாய் வந்த சாபங்களாகட்டும், நம்முடைய வந்த பாவங்களாகட்டும், அதையெல்லாம் அறிக்கை பண்ணி அதெல்லாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அவ்வளோ நன்மை செய்தும் திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்தாங்க, திரும்ப பாவம் செய்தாங்க. அதையெல்லாம் நெகேமியா சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். வாசிங்க, இப்பொழுது வாசிக்க கேட்டோம். 16ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். இப்போ நம்முடைய பாவமெல்லாம் என்னன்னு பார்க்க வேணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம் தான் நாமளும் செஞ்சுருக்கிறோம். அவள் என்ன பாவம் செஞ்சாங்க? அகங்காரமாய் நடந்தாள். இப்படி நடந்தாங்க. அகங்காரம்னா பெருமை, மனமேட்டிமை, அவருடைய வாழ்த்துக்கு கீழ்ப்படியாம், அப்படிதான் நடப்பேன், யார் கேட்கறது அப்படின்னு ஒரு மாதிரி இருமாப்பா அகங்காரமாய் நடந்தாங்க. அப்புறம் என்ன? கழுத்தை கடினப்படுத்தினார். கழுத்தை கடினப்படுத்தினா வணங்கா கழுத்துலகம், அலைஞ்சு கொடுக்க மாட்டேன், நுகத்தை ஏற்க மாட்டேன், அவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி அவருடைய கற்பனைக்கு செவி கொடுக்காம போனாங்க. 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தால், அவர்கள் கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமம், அதாவது ஆண்டவருக்கு எது கோபமூட்டுனா ஆண்டவரை விட்டுட்டு மற்றதன் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன அற்புதத்தை, செங்கடல் அரண்டா, பிளந்தார, மண்ணாவை தந்தார், எல்லாம் தந்தார். அவங்க ஒரே நிமிஷத்தில் எங்களை நடத்தி வந்த தெய்வம் யாருன்னு எங்களுக்கு தெரியல, கண்ணுக்குட்டி நீ தாண்டா அங்கே தெய்வம், வாடா அப்படின்னு சொல்லி பொண்ணுனால் ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அதை தான் நீ எகிப்திலிருந்து நீ தான் கொண்டு வந்தா என்று சொல்லி தேவனுக்கு கோபம் மூட்டினார். அருமையான ஐயா அம்மா, உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு கோபம் மூட்டக்கூடிய, எரிச்சல் மூட்டக்கூடிய பாவங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். ஒன்று விக்கிரக ஆராதனை, ரெண்டாவது வேசித்தனம், ஒன்று தேவனை மறந்து அந்நிய தெய்வங்களை நாடுதல், தேவனுடைய வல்லமை மறந்து பிள்ளி சூனியம், மந்திரம், எந்திரம், மந்திரவாதம் பின்னாடி செல்லும். அது மாதிரி ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டுவது எதுவுமே கிடையாது. நீ சர்ச்சுக்கு வர ஆண்டவரை விட்டுட்டு மற்றது மேல நம்பிக்கை வைத்தினா அது ஆண்டவர் அற்பமாக எண்ணுகிறாய், அது ஆண்டவருக்கு பிடிக்காது. ரெண்டாவது வேசித்தனம், சரீரத்தை, தேவ ஆலயத்தை கெடுப்பது அவருக்கு பிடிக்காத காரியம். 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு, கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணி ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டான். இதுதான் அவருடைய பாவம். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அவர்களை அற்புதமாய் மீட்டு கொண்டார், அவர்களுக்கு அநேக அற்புதங்களை செய்தார். எத்தனை நன்மை செஞ்சாலும் திரும்ப 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 பாவத்தில் போறாங்க, கீழ்ப்படியவில்லை, முரட்டாட்டம் பண்ணாங்க, கலகம் பண்ணாங்க, ஆண்டுக்கு விரோதமாக தூஷித்தாங்க, பிளாஸ்பீம் பண்ணாங்க, பிரசம்ஷன்ஸ் வேண்டுமென்றே பாவத்தை செய்தாங்க. ஆண்டுக்கு எரிச்சல் மூட்டி பலவிதமான பாவத்தை அவர்கள் செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். 28 வாசித்தீங்களா? அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். என்னன்னா, பிரச்சனையில் இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு இறங்கும், தப்பு பண்ணிட்டேயா நீ மன்னிங்க அப்படின்னா, நம்ம ஆண்டு இருக்கிறாரே ரொம்ப நல்லவர், நீ எத்தனை தடவை தப்பு பண்ணிட்டான்றே மன்னிங்கன்னா மன்னிச்சு போட, ஏதோ செஞ்சிட்டப்போ நீ செய்யாதேன்னு விட்டுருவார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை தடவை இப்படி பண்ணாங்க இந்த அதிகாரத்தில் வருதுன்னா 6 தடவை. எத்தனை தடவைங்க? அதுக்கு மேலேயே பண்ணாங்கன்னு இவர் 6 தடவை தான் சொல்கிறார். இந்த நியாயாதிபதி புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் எனக்கு வேடிக்கையாக இருக்கும். ஆண்டவர் அவர்களை சிசரா கையில் ஒப்பு கொடுப்பார்,
அவங்க அழுவாங்க, ஐயோ இந்த ஆட்சி தாங்க முடியலன்னு சொல்லி ஒரு தெபோரால் எழுப்பார், விடுதலை ஆவாங்க. மீண்டும் ஒரு பிரச்சனை, இன்னொரு ராஜா வருவார் ஏகூத்து, அவங்ககிட்ட அடிமைப்படுவாங்க, மீண்டும் அழுவாங்க, மீண்டும் ஆண்டு வெடிப்பார், மீண்டும் மீதியான வருவாங்க, மீண்டும் அவங்க அழுவாங்க, மீண்டும் ஆண்டு வெடிப்பாங்க. நியாயபீல் புஸ்தகம் 21 அதிகாரத்தில் இதே கதை தான். இந்த ஒரு 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 கன்சிஸ்டன்ட் தொடர்ச்சியாக இனி விட்டுட்டையா, இனி அது போக மாட்டேன்னா இல்லை, மறுபடியும் ரகசிய பாவம் கதவை தட்டுது. ஆமாம், நல்ல இச்சை வருது, ஆசை வருது, இது வருது, பணம் வருது. நல்லா இருக்கும்போது, நல்லா இல்லை வியாதினா உடனே கோயிலுக்கு வந்துடுவாங்க, ஆண்டை தேடுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, பொருத்தனை பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்லா விட்டும், எல்லாம் சரியாகட்டும், கார் வரட்டும், வசதி வரட்டும், பணம் வரட்டும், இன்றைக்கி மாதத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு போனால் போதும், அதுக்கு மேலே என்ன. ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடாது. அதிக பக்தியாக இருந்தால் அதிக ஆபத்து வரும். கொஞ்சம் அளவோடு பக்தி இருக்கட்டும், போதும் சர்ச்சுக்கு. ஆமாம், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கேற்ப நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை பேசும் பொழுது ஒரு பாவ உணர்வு ஏற்பட வேண்டும். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு வந்தவனமாக போகக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளம் அடிக்க வேண்டும். ஐயோ, நான் அப்படி இல்லையே, நான் தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவருக்கு கோபம் ஊட்டிட்டேனே, ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சிட்டேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள் ஒரு பயபக்தியை உண்டாக்கும். ஆண்டவர் ஏசாயா 66 சொல்றாரு, என்னுடைய வசனத்திற்கு பயந்து நடுங்குகிறவனை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். அவனுடைய வசனத்துக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள உண்டா? வசனத்தை கேட்கிறாய், ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டேன் அப்படின்னு போகிறாய், அப்படி அல்ல. நெகேமியா காலத்தில் வசனத்தை கேட்ட பொழுது பயந்து நடுங்கினா. ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு பிரசங்கியார் sinners in the hands of angry God என்று ஒரு பிரசங்கத்தை பண்ணினார். அவரு நம்மை மாதிரி கூட நல்லா பிரசங்கம் பண்ண மாட்டார். வசனத்தை எழுதி வச்சு, பிரசங்கத்தை எழுதி வச்சு அப்படியே படித்தார் ஒரே டோனில். நாமெல்லாம் தான் தூங்கி இருந்திருப்போம். ஆனால் அந்த ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை வாசிப்பதை கேட்ட பொழுது பாவ உணர்வு அடைந்து எல்லாம் எழுந்து சேருக்கடியில், பெஞ்சுக்கடியில், டேபிள் கடியில் போய் படுத்துட்டு, ஐயோ ஆண்டவரே என் மேலே இறக்கமாயிரும், என்னை அழிக்காதையும் என்று கதறினாங்க. வெஸ்லி காலத்தில், சார்ல்ஸ் ஃபின்னி காலத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்படி ஒரு பாவ உணர்வு ஏற்பட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பிரசங்கியா பிஎன் புதூரில் ஒரு ஓப்பன் ஏரில் பேசிட்டு இருந்தா, பேச பேச ஒரு வாலிபன் எழுந்து நெஞ்ச தட்டி அடிச்ச, ஐயோ நான் பாவி, இயேசுவே எனக்கு கரங்குன்னு அழுதான். அந்த மாதிரி கிரியை நம்முடைய காலத்தில் நடக்க வேண்டும். அதுக்காக தான் நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிற நிறைய பேர் கண்களில் கண்ணீர் வர வேண்டும், அவர்கள் அழ வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஐயோ நான் இவ்வளோ துன்மார்க்கமாக போயிட்டேனே, இவ்வளோ ஆண்டுக்கு பிரியமெல்லாம் போயிட்டேனே, இவ்வளோ பாவத்தை செய்து விட்டேனே என்று அழும்பொழுதுதான் ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்கும். எழுப்புதல் அடையாளம் மனம் திரும்புதல். ஒரு ஆமென் சொல்லலாமா? எழுப்புதல் அடையாளம் ஆர்ப்பரிப்பல்ல, எழுப்புதல் அடையாளம் நல்லா கைகளை தட்டி டான்ஸ் ஆடுவதல்ல. எழுப்புதல் அடையாளம் பாவ உணர்வை அடைந்து பலிபீடத்துக்கு முன்பதாக ஓடி வந்து முழங்கால் படியிட்ட கண்ணீர் சிந்தி, தேவனே எனக்கு இறங்கும், என்னை மன்னியும், மீண்டும் என்னை முடமாய் உயிர்ப்பியும் என்று கதறி கேட்பதுதான் உண்மையான மனம் திரும்புதலாக இருக்கு. நெகேமியா காலத்தில் 8 அதிகாரத்தில் வசனத்தை வாசித்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் கண்ணீர் சிந்தி அழுதார்கள். அதுதான் எழுப்புதலுங்க. யோசியா ராஜா ஆண்ட காலத்தில் வசனத்தை கண்டுபிடிச்சாங்க. வசனத்தை வாசித்த பொழுது அவன் சட்டையை கிழிச்சு தூசியை போட்டுட்டு ராஜா மனம் திரும்பி சிங்காசனத்தில் இறங்கி அழுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமாய் வேத வசனத்திற்கு, நியாயப்பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அப்பொழுது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவருடைய வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் தேவன் நம்மை அவரிடமாய் திருப்பி அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அவதமாகத்தான். ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 6 தேவ சிங்காசனத்தை பார்த்த பொழுது அவனுக்கு ஒரு பாவ உணர்வு ஏற்படுகிறது. இந்த ஆராதனை பார்த்துடனே அவன் அழுது சொல்லி, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், பாவிகள் நடுவே வாசமா இருக்கிறேன், சேனைகளின் தேவனாய் கர்த்தனை ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று அழுகிறான்.
உடனே ஒரு தேவதூதன் வந்து அவருடைய வாயை தொட்டு அவரை சுத்திகரிக்கிறான். நம்ம ஆராதனையெல்லாம் அப்படி நடக்கணுங்க. நல்ல கையை உயர்த்தி கேட்போமா, ஆண்டவரே எங்களுடைய ஆராதனைகள் சாதாரண ஆராதனைகளாக இருக்கக்கூடாது. ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம் ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் நல்லா இருந்துன்னு போனோம் அப்படியெல்லாங்க. ஆராதனையில் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். ஆராதனை தேவனோடு பேச வேண்டும். நான் உணர்த்தப்பட வேண்டும். நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் மனம் திரும்ப வேண்டும். என் பாவங்களை அறிக்கிட வேண்டும். ஒப்புரவாக வேண்டும். என்னுடைய வாழ்வில் தவறான காரியங்களுக்காக நான் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. அதுதான் எழுப்புதல். அதுதான் தேவன் கிரியை செய்கிற ஆராதனை. ஏதோ நல்ல பிரசங்கம் கையை தட்டணும் கேட்டோம் கொண்டோம் கொண்டாடினோம் அல்ல. ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் இடைப்படுவீராக, என்னோடு பேசுவீராக. உண்மையான எழுப்புதல் தேவ ஜனங்கள் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்து அங்கு தங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கும் போதுதான் எழுப்புதல் நடக்கிறது. எரேமியா 9 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 32வது வசனத்தில் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு பல கொடுமைகள் பல தீமைகள் நேரிட்டது, எங்களுக்கு நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. நாங்கள் இன்னைக்கு ரொம்ப தீமை அனுபவிக்கிறோம் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், ரொம்ப பிரச்சனை இருக்கு. எங்கள் பிரச்சனை உங்க முன்னாடி ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைங்க கண்டுகொள்ளாமல் விடாதீங்க. எங்கள் பாவத்தின் நிமித்தம் எங்களுடைய தவறான வாழ்க்கை நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் நொந்து போய் வந்திருக்கிறோம். நாங்கள் மிகவும் வேதனைப்பட்டு வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத காரியங்களாம் நடந்து விட்டது. நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், சிறைப்பட்டு இருக்கிறோம், பலவீனப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு காலையில் உம்மிடத்தில் வந்து உம்முடைய இரக்கத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. ஓ காட் 33 சொல்றாரு, நீ நீதி உள்ள தேவன் ஆண்டவரே, நீ சரியாதான் எல்லாம் பண்ணிடு, நீங்க தப்பா ஒன்றும் பண்ணல, நாங்க மேல இரக்கமா இருந்தீங்க, நீ உண்மையை நடப்பித்து நாங்கள் ஆகமியம் பண்ணினோம், நாங்கள் வேணுட்டே உமக்கு விரோதமா எங்களுடைய காரியங்களை நடப்பித்தோம். 34 சொல்லுகிறார், ஆண்டவரே உங்களுடைய சாட்சிகளை நாங்கள் கவனியாம போனோம். 35 சொல்றார், தேசம் நல்ல தேசம், செழிப்பான தேசம், தேசத்தின் வாசலெல்லாம் திறந்து கொடுத்தீங்க, நல்ல செழிப்பு இருந்தது. அந்த செழிப்பான தேசத்துல நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யல, இத்தனை நன்மை எங்களுக்கு செஞ்சீங்களே, we didn't serve you, உமக்கு ஊழியம் செய்யல, எங்க வழியில நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுடைய துர்க்கர்ம காரியங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்பவில்லை. 36ஆம் வசனத்தில் அவள் அறிக்கை செய்கிறாள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 36 9 36. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். அடுத்த வசனம், அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீ நிறைய பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், வியாதியோட பலவீனத்தோடு வந்திருக்கிறேன். நான் உம்மை விட்டு தூரமா போனதுனால, உமக்கு கீழ்ப்படியாதனால, உமக்கு பயப்படாதனால, உம்முடைய சத்தத்தை கேட்காதனால, உம்முடைய சித்தத்தை கேட்காதனால, எங்க சொந்த வழியில நடந்ததுனால நீங்க மகா இக்கட்டு மகா பிரச்சனை. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி பதில் தருவீராக. அன்பு சகோதரா சகோதரியே, இன்னைக்கு உன்னுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியாது, எதற்காக இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பல பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், குறைகளோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு மனம் இறங்குகிற கர்த்தர், உங்களை கைவிடாத தேவன், உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். நீங்கள் உங்களை தாழ்த்தி இன்றைக்கு அவருடைய முகத்தை தேடுவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்காக பரலோகம் திறக்கப்படும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குவார். எப்பேற்பட்ட பாவங்கள் அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு மனம் இறங்கி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். டாக்டர்கள் கைவிட்டிருந்தாலும் தேவன் உங்களுக்கு இறங்குவார். இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துடைய கடைசி பாகம்,
ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபை உள்ளவருமான தேவனாகிய நீ அவர்களை கைவிடவில்லை. 19 கடைசி பாகம், நீர் அவர்களை விட்டு விலகவில்லை. 21 அவர்கள் கால் வீங்கவில்லை. எல்லாம் ஆண்டவர் இல்லை இல்லைங்கிறார். இன்னைக்கு காலையில் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மனதுருக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். நீர் என்னை கைவிடுவது இல்லையே, நீர் என்னை விட்டு கொடுப்பதில்லையே, என்னை விட்டு விலகுவதில்லையே. என்னை உங்கள் ரத்தத்தால் மீட்டு கொண்டீரே, உங்கள் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீரே. நாம விட்டு தூரம் போயிருந்தாலும் நீர் உண்மை உள்ளவர். நாங்கள் உண்மை இல்லாமல் இருந்தாலும், நாங்கள் பாவம் செய்திருந்தாலும், ஆண்டவரே நீர் எங்களை மட்டாய் தண்டித்து எங்களை உம்மிடமாய் திருப்புகிற தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர். இன்னைக்கு யார் யாருக்கு ஆண்டுடைய உதவி தேவை, யார் யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்ய விரும்புறீங்க, யார் யாருடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி தர விரும்புறீங்க, யார் யாருக்கு கர்த்தர் நன்மை செய்ய விரும்புறீங்க, உங்க கையை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. அதுதான் 4வது நாம் நெகேமியா புத்தகத்தில் பார்க்கிற காரியம். நெகேமியா இப்பொழுது 4வதாக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கிறான். He petitions to God. ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாக கலகம் பண்ணணும், உம்மை விட்டு தூரம் பண்ணணும், இவ்வளவு நல்லவரா இருந்தாலும் உமக்கு விரோதமாய் நாங்கள் தப்பு பண்ணோம். இன்றைக்கு உம்முடைய சிலுவை அண்டை ஓடி வருகிறோம், உம்முடைய கல்வாரி பீடத்தண்டை வருகிறோம். எங்களுக்கு மனம் இறங்குவீராக, மீண்டும் ஒரு முறை எங்களை தூக்கி விடுவீராக. இடிந்து போன வாழ்க்கைகளை கட்டுவீராக. அவலமாக்கப்பட்ட வாழ்க்கை, தீக்கிரையாக்கப்பட்ட வாழ்க்கை, சாத்தான் பாலாக்கி போட்ட வாழ்க்கை, ஓ மிகவும் வேதனையோடு கூட இருக்கிற இந்த வாழ்க்கை இயேசுவே நீ திரும்ப எடுத்து கட்டுங்க. எங்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உடைய முகத்தை எங்கள் மேல கடாட்சி திருளுங்காண்டவரே. இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுவாயானால் உனக்கு மனம் இறங்க அவர் வல்லவராக இருக்கிறார். அம்மா ஐயா, டாக்டர்கள் உனக்கு தீர்வு தர முடியாது, மருத்துவ உனக்கு பதில் தர முடியாது, வேறு யார் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஜீவனுள்ள தேவராகிய கர்த்தர் நீ அவரிடத்தில் திரும்புவாயானால் அவர் மீண்டும் உன் வாழ்க்கை எடுத்து கட்டுவார். ஒப்பீரின் தங்கத்தை போல உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உனக்கு மீண்டும் சமாதானத்தை தருவார். உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தின் காலை. இன்றைக்கு தேவனை சந்திக்கிற நேரம், தேவன் உன்னோடு இடைபடுகிற நேரம். என்று நீ அவரிடத்தில் வந்து ஆண்டவரே உம்மை விட்டு நான் தூரம் போயிட்டேன், உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, இன்றைக்கு உம்மிடத்தில் திரும்ப வருகிறேன் சொன்னால் உனக்கு மனம் இறங்கி உனக்கு உதவி செய்கிற தேவன். தேவன் என்றென்றும் கோபமாகிறார், தேவன் என்றென்றும் தண்டியார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆண்டவராய் இயேசு உன் பேரில் அதிக அன்பு கொண்டு உனக்காகவே இந்த பூமிக்கு உன்னை தேடி வந்தார். இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவை தவிர வேறே தெய்வம் கிடையாது. இயேசு உனக்காகவே இறங்கி வந்தார். இயேசு உனக்கு தம்மை வெளிப்படுத்தவே தேவ குமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். உன்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இந்த உலகத்தில் உன் பாவங்களுக்காக மரிக்க கிடையாது. ஆகவே தான் இயேசுவை தெய்வம் என்று அழைக்கிறோம். ஏனென்றால் இயேசு தெய்வத்தை தவிர இந்த உலகத்தில் எந்த தெய்வமோ, எந்த நபி நாயகமோ, எந்த மகானோ உன்னுடைய அக்கிரமத்திற்காக, உன்னுடைய பாவத்துக்காக மரிக்கவில்லை. காரணம் உன்னுடைய வாழ்வில் பாவ சுபாவம் அது உன்னுடைய உள்ளத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த பாவ சுபாவத்திலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவர் ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் பாவத்தை மன்னிக்கிற மட்டுமல்ல, உனக்காக சிலுவையில் மரித்தபடினாலே தம்முடைய திவ்ய சுபாவத்தை உனக்கு தருகிறார். உன்னுடைய மாம்ச சுபாவத்தை, அழுக்கான சுபாவத்தை, அழுக்கான இருதயத்தை எடுத்து போட்டு அந்த அழுக்கான இருதயத்துக்கு பதிலாக இயேசு தம்முடைய தெய்வீக சுபாவத்தை, அவருடைய உள்ளத்தை உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதுதான் மற்ற மதங்களுக்கும்
கிறிஸ்துவ மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற மதங்கள் உனக்கு சொல்லும், இதை செய், அதை செய், இங்கே போ, அங்கே போ, இந்த புனித ஸ்தலத்துக்கு வா, உன் வாழ்க்கை மாற்றப்படும் என்று சொல்லி. இயேசு அப்படி சொல்லவில்லை. இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உன் பாவத்தை மன்னிப்பேன். உனக்கு பாவ மன்னிப்பை தருவது மட்டுமல்ல, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை தருவேன். விடுதலை தருகிற தெய்வம் இயேசு, உன்னை சுகமாக்குற தெய்வம் இயேசு, பாவ பழக்க வழக்க சுபாவத்தை உடைக்கிற தெய்வம் இயேசு. நீ எத்தனை முறை மலைக்கேறினாலும், எத்தனை முறை மாலை போட்டாலும் உன்னாடி குடிய விட முடியல, உன்னாடி அசுத்தமான வாழ்க்கையை விட முடியல, உன்னாடி பழைய அந்தரங்க வாழ்க்கையை விட முடியல, உன்னாடி ரகசிய பாவத்தை விட முடியவில்லை. ஆனால் நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற என்னுடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட பாவ பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருந்தாலும் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சகோதரன் சாட்சி கொடுத்தா ஒரு சமயத்தில், ஐயா அந்த சர்ச்சுக்கு நான் வந்தேன், நான் ஸ்மோக்கரா இருந்தேன், செயின் ஸ்மோக்கரா இருந்தேன், எனக்கு விடுதலை கிடைக்கல, ஆனாலும் நான் சர்ச்சுக்கு வந்தேன். ஒரு நாள் அந்த பலிபீடத்தில் வந்து அவரை பார்த்து கேட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த ஸ்மோக்கிங் இந்த விடுதலை தாங்கின. அன்றைக்கே இயேசுனை தொட்டு என்னை சுகமாக்கினார். நல்ல கரங்களை தட்டி நூற்றுக்கணக்கான சாட்சி சொல்லலாம். குடியிலிருந்து விடுவிக்கிறவர், தவறான வாழ்விலிருந்து விடுவிக்கிறவர், உன்னாடி விட முடியாத பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். காரணம் பாவத்தை மன்னிக்கிற மட்டுமல்ல, பாவ சுபாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய சுபாவத்தை உனக்கு தருகிறவர் தான் இயேசு. 38ஆம் வசனத்தை வாசிக்க முடிப்போம். இவை எல்லாம் இப்படி இருக்கிறபடியால், இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு ஆண்டவர் உன் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதும்படியாய் விரும்புகிறார். இதுவரை நீ பாவம் செஞ்சு செஞ்சு பின்னாடி போயிருந்திருக்கலாம், பின்வாங்கி போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, மகனே மகளை, இன்றைக்கு என்னிடத்தில் வருவாயானால் உன் பெயரை நான் ஜீவ புத்தகத்தில் எழுதி உன் பேரில் ஒரு முத்திரை போடுவேன். பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை உன் பேரில் போட்டு நான் சொல்லுவேன், இவன் எனக்கு சொந்தம், இவள் எனக்கு சொந்தம், இனி இவளை எந்த சாத்தானும் தொட முடியாது என்று உன் பேரில் ஒரு அதிகாரத்தோடு முத்திரை போட்டு உன்னை எனக்கு சொந்தமாக மாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். உடன்படிக்கை என்றால் என்ன? அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. நான் சர்ச்சுக்கு வந்தேன், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், இயேசுவின் உள்ளத்தை ஒப்பு கொடுத்தேன், அதோடு நின்று விடாத, அடுத்த ஒரு படி எடுத்து வை. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு தண்ணீர் ஞானஸ்தானத்தினால இயேசுவோடு ஒரு உடன்படிக்கை செய். தண்ணீர் ஞானஸ்தானத்தில் இயேசுவோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது நீ பழைய பாவங்களுக்கு மரிக்கிறாய். இயேசுவின் உயிர்த்தெழுவின் சாயல் உனக்குள் இறங்கி வருகிறது. உனக்குள் ஒரு புதிய நம்பிக்கை வல்லமை இறங்கி வருகிறது. நீ ஒரு புதிய மனுஷனாய் மாறுகிறாய். தண்ணீர் ஞானஸ்தானம் தான். நீ அவரோடு உடன்படிக்கை செய்து நீ அவருக்கு முத்திரை போட்டு கொடுக்கிறாய். இனி நான் பின்னோக்கி பார்ப்பதில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கி. ஐயா போதும், பின்னுக்கு பார்த்தது போதும், இனி பின்னுக்கு திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. இனி உனக்கு முன்னாடி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த விசுவாச ஓட்ட பந்தயத்தை பார்த்து இயேசு வரப்போகிறபடினால வேகமாய் ஓடுவோம். சைடில் பார்க்காத, பின்னுக்கு பார்க்காத, முன்னுக்கு பார்த்து இயேசுவை பார்த்து ஓடு. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதும், இனி வரக்கூடிய நாட்கள் இயேசுவுக்காக வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஒரு அர்ப்பணத்துக்குள் வருவோம், ஒரு பிரதிஷ்டைக்குள் வருவோம், ஒரு ஒப்பு கொடுதலுக்குள் வருவோம். மனம் திரும்பிட்டேன் ஐயா, பாவத்தை விட்டு விட்டேன். மனம் திரும்ப என்றால் துக்கப்படுவதல்ல, அது முழுவதுமாய் என்னை ஒப்பு கொடுத்து இயேசுக்கு பின்னாடி 100க்கு 100 போக தீர்மானிப்போம். அப்படி தான் அவங்க செஞ்சாங்க. இது வரைக்கும் நாங்கள் 6 தடவை பின்வாங்கி போனோம். ஆனால் இந்த 7வது தடவை நாங்கள் எழுதி கொடுக்குறோம்.
நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கிறோம், நாங்கள் இனி உடன்படிக்கை கைக்கொள்ளுவோம், மீண்டும் எங்களை உயிர்ப்பி ஆண்டவரே, இனி எங்களுக்கு இந்த கஷ்டம் வேண்டான்னு கேட்டாங்க. கர்த்தர் அவளை உயிர்ப்பித்தார். உங்கள் வாழ்விலும் கர்த்தரை செய்ய வல்லவர். கர்த்தரை நல்லா ஆராதிங்க, கர்த்தருடைய வசனத்தை நல்லா வாசிங்க, அவர் செய்த நன்மைகளை தியானித்து அவளை குறித்து பேசுங்க, அவள் குறைகளை அறிக்கையிடுங்க. அவரோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள், ஒரு தீர்மானத்துக்குள் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.